நம்ம உடம்புக்குள்ள மருந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோவில் நான் அப்சார்ப்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு அடுத்த லெவல், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இன் ஹியூமன் பாடி. சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரக் பாடிக்குள்ளே போய் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதை தான் டிஸ்ட்ரிபியூஷன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன்? டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? மருந்து பிளட்ல அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா அது அங்கே நிற்கவே நிற்காது. பிளட் மூலமாக பாடியோடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு ட்ராவல் ஆகும். லைக் பிரெயின், லிவர், கிட்னி, மசில்ஸ். ஸோ சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னா, மருந்து மூவ்ஸ் ஃப்ரம் பிளட் டு டிஷ்யூஸ். அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். பிளட்டு தான் பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். ஸோ இமேஜின் பண்ணுங்க, பிளட் இஸ் லைக் அ டெலிவரி மேன் மாதிரி, மருந்து தான் பார்சல். ஹார்ட் பம்ப் பண்ணும்போது பிளட்டு பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரக்கும் பிளட்டில் ட்ராவல் ஆகும். ஃபாஸ்ட் பிளட் ஃப்ளோ இருக்கிற ஆர்கன் வந்து பிரெயின், லிவர், கிட்னி. ஸோ இங்கே தான் வந்து குவிக் டெலிவரி நடக்கும். ஸ்லோ பிளட் ஃப்ளோ வந்து ஃபேட் அண்ட் ஸ்கின்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு மருந்து லேட்டாக தான் டெலிவரி ஆகும். அதனால எஃபெக்ட் ஸ்பீட் வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துடைய எஃபெக்டும் இருக்கும். நெக்ஸ்ட், பிளாஸ்மா புரோட்டீன் பைண்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பிளட்ல புரோட்டீன் இருக்கு, எஸ்பெஷலி ஆல்புமின் இருக்கு. ட்ரக் வந்து 2 டைப்ல வரும். ஒன்று ஃப்ரீ ட்ரக் வரும். ஃப்ரீ ட்ரக்ல ஆக்டிவா இருக்கும். பவுண்ட் ட்ரக் வந்து புரோட்டீனோட அட்டாச் ஆகி வரும். இது வந்து கொஞ்சம் இன்ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்றேன். இப்போ பஸ்ல நம்ம டிராவல் பண்றோம்னா சீட்டு கிடைச்சவங்க வந்து பவுண்ட் ட்ரக்ஸ். இவங்க வந்து மூவ் ஆகவே முடியாது, ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஃப்ரீ ட்ரக்ஸ். இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஈஸியா மூவ் ஆவாங்க. ஸோ ஒன்லி ஃப்ரீ ட்ரக் தான் டிஷ்யூஸ்க்கு போய் ஆக்ஷனை காமிக்கும். நெக்ஸ்ட், பேரியர்ஸ் இன் பாடி. எங்கெங்க பேரியர்ஸ் இருக்கு நம்ம உடம்புல? பிரெயினுக்கு இருக்கு, அதே போல பிளாசென்டால இருக்கு. ஸோ பிரெயின்ல இருக்க பேரியரை வந்து பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லுவாங்க. இங்க பிரெயினுக்கு எல்லா ட்ரக்ஸுக்குமே போக முடியாது. ஒன்லி ஃபேட் சால்யூபிள் ட்ரக்ஸ் மட்டும்தான் ஈஸியா உள்ள என்டர் ஆக முடியும். அதே போல பிளாசென்டல் பேரியர், இது வந்து பிரெக்னன்சி டைம்ல பேபிக்கு ட்ரக் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா மருந்தை எடுக்கணும். ஸோ பிரெக்னன்சி டைம்ல செல்ஃப் மெடிகேஷனை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட், வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். கொஞ்சம் கான்செப்ட் ஹெவியாக தான் இருக்கும், பட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? மருந்து பாடியில் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது தான் மெஷர் பண்ணும். இதில் ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஹை வீடின்னு சொல்லுவாங்க. இதில் ட்ரக் டிஷ்யூஸில் ஹைட் ஆகியிருக்கும். ஸோ பிளட்டில் ட்ரக் அதிகமாக இருக்காது. லோ வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷன், தட் இஸ் லோ விடி. இதில் வந்து ட்ரக் பிளட்டில் மட்டுமே ஸ்டே ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் சுகரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சுகர் வந்து தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். பட் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஆயிலை வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா தண்ணி மேலே ஆயில் மிதந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாம். மருந்து டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருடைய உடம்புக்கும் சேமாக இருக்காது. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்னா, பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணும், லிப்பிட் சால்யூபிலிட்டி, ப்ரோட்டீன் பைண்டிங், பாடி காம்போசிஷன், ஏஜ், அதாவது அவங்க பேபியாக இருக்கலாம், அடல்ட்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஓல்டாக இருக்கலாம். அப்படியே இல்லைன்னா டிசீஸ் கண்டிஷன், மைட் பி லிவர் கண்டிஷன் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து மருந்துடைய டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் மருந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட், ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் சைட். எந்தெந்த இடத்துலாம் மருந்து போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். சில மருந்துகள் பாடியிலேயே டெபாசிட் ஆகும், ஃபேட்டில் ஸ்டோர் ஆகும், போனில் அட்டாச் ஆகும், லிவரில் அக்யூமுலேட் ஆகும். இது ரொம்ப நாளைக்கு இருந்து எஃபெக்டை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ கைஸ், மருந்து அப்சார்ப்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மருந்து பாடியில் ட்ராவல் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு ரீச் ஆகும். அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்லி ஃப்ரீ ட்ரக் தான் ஒர்க் பண்ணும். பிளட் ஃப்ளோ அண்ட் பேரியர்ஸ் தான் டிசைட் பண்ணும் ரூட்டை. அண்ட் பாடி இட் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணும் ட்ரக்கோடைய மூவ்மெண்ட்டை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் மெடிசன் அப்டேட்ஸ். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ.